அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். ராம ஜென்ம பூமியில பிரம்மாண்ட ராமர் கோவில் கட்ட காரணமா இருந்தவர் ஒரு முஸ்லிம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ராம ஜென்ம பூமி தீர்ப்புக்கு முன்னாடி சர்ச்சைக்குரிய நிலமா இருந்தது. இந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்க நீதிமன்றம் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா கேரளாவின் கோழிக்கோட்டை சேர்ந்த கே முகமது அப்படிங்கிறவரை இந்த பணிக்காக நியமிக்கிறாங்க. இந்த கே முகமது அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சியாளர் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில தான் ராம ஜென்ம பூமி ராமருக்கு சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு வர ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. கே முகமது ஒரு முஸ்லிம். அவர்கிட்ட இந்த பணியை கொடுக்குறாங்கன்னு ஆரம்ப கட்டத்தில் ஒரு சர்ச்சை இருந்தது. முகமது தன்னுடைய ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் இது ராமருக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஆய்வு வெளியிட்ட உடனே ஒரு முஸ்லிம் இந்து கோவிலுக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்தது. ஆனா கே முகமது மதங்களுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய பணியை தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரையை வெளியிட்டு இருந்தாரு. அந்த கட்டுரையோட தமிழாக்கம் தான் இது. அயோத்தி மேட்டர் பெரிய பிரச்சனையானது 1990 தான். அதுக்கு 12 வருஷம் முன்னாடி எனக்கு அயோத்தியோட ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ நான் மாணவனாக இருந்தேன். டெல்லியில் உள்ள தொல்லியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல் ஆஃப் ஆர்கியாலஜி. அயோத்தியில் அப்போ ஒரு சர்வே நடந்துட்டு இருந்தது. ப்ரொஃபஸர் பிபி லால் தலைமையில் ஒரு பெரிய டீம் வேலை செஞ்சுது. அந்த டீமில் என்னையும் ஒரு மெம்பராக போட்டிருந்தாங்க. எங்கள் சர்வே ரொம்ப ஆழமானது, விரிவானது. அதில் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம் தெரியுமா? பாபர் மசூதிக்கு அடியில் ஒரு கோயில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான எல்லா அடையாளங்களையும் நாங்கள் பார்த்தோம். பக்கா ஆதாரங்கள். செங்கல் அடுக்கி பூசின பலமான அஸ்திவாரம் மசூதிக்கு கீழே இருந்தது. அது மேலே மசூதி கட்டியிருந்தது நல்லா தெரிஞ்சுது. மசூதியோட சுவர்களை தட்டி எடுத்தப்போ அதுக்குள்ளே கோயிலோட தூண்கள் இருந்தது தெரிஞ்சுது. அது சுவருக்குள்ளே மறைஞ்சிருந்தது. மசூதிக்கும் அந்த தூண்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மசூதியின் சுவரை கட்டின காலமோ அந்த சுவருக்குள்ளே இருந்த தூண்களை உருவாக்கின காலமோ வேறு வேறையாக இருந்தது. அந்த தூண்கள் பசால்ட்னு சொல்கிற உயர்ந்த ரக கருங்கல்லால் உருவாக்கப்பட்டவை. பளபளப்பான பாறையை செதுக்கி எடுத்தவை. ஒவ்வொரு தூணுக்கு அடியிலையும் பூரண கலசம்னு சொல்கிற அகலமான பானை மாதிரியான அமைப்பு இருந்தது. 11-12ஆம் நூற்றாண்டில் கட்டின எல்லா கோயில்லையும் தூணுக்கு அடியில் இதே மாதிரியான பூரண கலசத்தை பார்க்கலாம். பூரண கலசம்ங்கிறது செழிப்பை குறிக்கிறது. செழிப்பை குறிக்கிறதுக்கான அடையாளங்களில் ஒன்று. அந்த மாதிரி வளமையின் அடையாளமாக 8 ஐட்டங்கள் அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்திருக்கு. 1-2 இல்லை, மொத்தம் 14 தூண்கள் ஒரே மாதிரி இருந்தது மசூதியோட சுவர்களுக்குள்ள. 1992 மசூதியை இடித்து தரைமட்டமாக்கும் போது இந்த உண்மை மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சுது. 1980 அந்த தூண்களை நாங்கள் நுணுக்கமாக ஆராய்ச்சி செஞ்சோம். பிபி லால் டீமில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது ஏஎஸ்ஐ நிறுவனத்தோட அதிகாரிகள், நிபுணர்களோட நாங்கள் ஒரு 12 மாணவ மாணவிகள் இருந்தோம். 2 மாதம் விடாமல் அயோத்தியில் பல இடங்களை ஆய்வு செஞ்சோம். ஒரு கோயிலை இடித்து தள்ளிட்டு அதுக்கு மேலே தான் மசூதி கட்டியிருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுது. பாபரோட தளபதி மீர்பாக்கி அல்லது வேற யாரோ அந்த கோயிலை இடிச்சுக்கலாம். செங்கலால் தனித்தனியாக மேடை மாதிரி அஸ்வாரம் கட்டி அதுக்கு மேலே 14 கருங்கல் தூண்களையும் நிறுவி கோயிலை கட்டியிருந்தாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த தூண்களை அப்படியே இணைச்சு சுவர்களாக மாற்றி மசூதி கட்டியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுது. இதை நாங்கள் எல்லாருமே பழங்கால வரலாறு கண்டுபிடிக்கிற ஒரு படிப்பு அல்லது ஆராய்ச்சியாக தான் பார்த்தோம். மதம் ரீதியாக எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் தொல்லியல் மாணவர்கள், எங்கள் வேலை ஆராய்ச்சி, அவ்வளோதான். இதை வச்சு தான் 1990 நான் ரிப்போர்ட் தயார் பண்ணேன். பாபர் மசூதிக்கு கீழே கோயில் இருந்தது அப்படின்னு அதில் சொல்லியிருந்தேன். அதை படித்த சராசரி முஸ்லீம்கள் ஐயோ அப்படின்னா அந்த இடம் நமக்கு வேண்டவே வேண்டாம், அதை இந்துக்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. முஸ்லீம் தலைவர்களும் அந்த இடத்துல மசூதி எதுக்கு, அதை அப்படியே இந்துக்கள்கிட்ட கொடுத்துட்டா விஸ்வ இந்து பரிஷத்தோட தீவிரம் கொஞ்சம் அடங்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அப்போ அயோத்தி மட்டும் இல்லை, எத்தனையோ மசூதிகளுக்கு விஸ்வ இந்து பரிஷத்து ஆளுங்க சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அயோத்தி கதையில் எதிர்பாராமல் ஒரு திருப்பம் வந்தது, ஒரு டர்னிங் பாயிண்ட். ராமாயணமே வரலாறு கிடையாது, வெறும் கதைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதில் அயோத்தியாவது ராமனாவது கோயிலாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேடைக்கு வந்தாங்க சில வரலாறு பேராசிரியர்கள். எஸ் கோபால், விபன் சந்திரா, இந்த 2 பேரும் அதில் முக்கியமானவங்க. 19ஆம் நூற்றாண்டில் எந்த ஒரு கோயிலும் இடிக்கப்பட்டதா வரலாற்று குறிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதோடு நிற்கலை.
பௌத்த மதமும் ஜைன மதமும் தழைத்தோங்கிய இடம்தான் அயோத்தி, அங்கே எப்படி ராமன் கோயில் வரும் அப்படின்னு கேட்டு புது கதையை சுத்த விட்டாங்க. பாபர் மசூதி ஆக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற பேரில் இயங்கிட்டு இருந்த ஒரு முஸ்லீம்கள் அமைப்புக்கும் இதே வாதத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த குழுவோட மீட்டிங்கில் எல்லாம் இதை வலியுறுத்த ஆரம்பித்தாங்க இவங்க. அந்த குழுவோட கூட்டங்கள் எல்லாம் டாக்டர் இர்ஃபான் ஹபீப் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தலைமையில் நடந்துச்சு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ICHR அப்படிங்கிற அமைப்போட சேர்மன் ஐயா, நீங்கள் ICHRல இருந்துகிட்டே பாபர் மசூதி ஆக்ஷன் கமிட்டி கூட்டத்தில் எல்லாம் கலந்துக்கிறது அவ்வளோ நல்லா இல்லைங்க அப்படின்னு ICHR செக்ரட்டரி MGS நாராயணன் சொல்லி பார்த்தார். ஹபீப் பாய் கேட்கல. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இந்த இடதுசாரிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, செய்தி பத்திரிகைகள் வாரப்பத்திரிகைகள் எல்லாத்துலேயும் அவங்களுக்கு நல்ல செல்வாக்கு உண்டு, நல்ல கனெக்ஷன் உண்டு. இவங்க எழுதி கொடுக்குற எல்லாத்தையும் அவங்க அப்படியே போட்டுருவாங்க. அயோத்தியில் நாங்கள்லாம் ஆதாரபூர்வமாக ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச உண்மைகளை சந்தேகப்படுறதா அந்த இடதுசாரி அறிஞர்கள்லாம் கட்டுரைகளாக எழுதி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் இவங்க அப்படியே பப்ளிஷ் பண்ணாங்க. ஜனங்க மனசுலேயே எங்கள் கண்டுபிடிப்புகள் மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிது. அமைதியவும் ஒற்றுமையும் விரும்புகிற பெரும்பாலான முஸ்லீம் மக்கள் மனசை மாற்றின பெருமை இந்த கம்யூனிஸ்ட் அறிவாளிகளையே சேரும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது மிக இல்லை. அடிக்கடி மோதல்களை சந்திச்சுட்டு இருந்த இந்து முஸ்லீம் உறவை ஒட்டுமொத்தமாக மாற்றி நம்ம நாட்டின் வரலாற்றையே மாற்றி அமைச்சிருக்கக்கூடிய கிடைச்சிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு அது. அயோத்தி பிரச்சனை மட்டும் அப்போ தீர்ந்திருந்தா இந்து முஸ்லீம் சண்டைகள் ஏற்பட காரணமாக இருந்த மற்ற எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரமாக தீர்வுக்கு வந்திருக்கும். நம்ம நாட்டோட வளர்ச்சியும் எங்கேயோ போயிருக்கும். வெறித்தனம் அப்படிங்கிறது சில முஸ்லீம்கள்கிட்ட சில இந்துக்கள்கிட்ட மட்டும் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஜனங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் அதுவும் நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. என்னோட ரிப்போர்ட் 1990 டிசம்பர் 15 ரிலீஸ் ஆச்சு. அப்போவே ரெண்டு சைட்லேயும் காரசாரமாக ஆர்குமெண்ட்ஸ்லாம் ஆரம்பித்து நடந்துட்டு இருந்தது. சில முஸ்லீம் தலைவர்கள் என் மேலே பாஞ்சாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், கோயில் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை அத்தனையும் நான் என் 2 கண்ணால் பார்த்த உண்மைகளை நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு அடித்து சொல்லிட்டேன். நாங்கள் ஆய்வு செஞ்சது இடிக்கப்படாத மசூதியை தானே. அதுக்கப்புறம் கர்சேவகர்கள் அதை இடித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. அப்போவும் ஆய்வு நடத்தினோம். அந்த டைமில் வெளியான முக்கியமான ஒரு ஆதாரம் என்னென்னா ஒரு கல்வெட்டு. அதுக்கு பேர் விஷ்ணு ஹரி ஷிலா. 11-12ஆம் நூற்றாண்டில் மக்கள் பேச்சு வழக்கில் இருந்த சமஸ்கிருத மொழியில் நாகரி எழுத்தில் அந்த கல்வெட்டு இருந்தது. பாலியையும் 10 தலை ராவணனையும் வதம் செய்த விஷ்ணுவுக்கு நிர்மாணிக்கப்படுகிறது இந்த கோயில் அப்படின்னு அந்த கல்வெட்டில் எழுதியிருந்தது. விஷ்ணுவோட ஆதாரம் தானே ராமன். ஸோ அது ராமர் கோயில்னு கிளியராக சொல்லிருச்சு அந்த கல்வெட்டு. அப்புறமா டாக்டர் OID சர்மா, டாக்டர் KM ஸ்ரீவத்சவா இவங்கெல்லாம் அவங்கவுங்க டீமோட அயோத்தி சைட்டில் செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சப்போ களிமண்ணில் செஞ்ச சிவன் பார்வதி மாதிரியான இந்து கடவுள்களோட சிலைகள் எல்லாம் கிடைச்சிது. அது எல்லாமே குசானர் காலத்தினுடைய படைப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுது. அதை கண்டுபிடிச்சாங்க. குசானர் காலம்னா கிபி 100க்கும் 300க்கும் இடைப்பட்ட காலம். அலகாபாத் ஹைகோர்ட் ஆர்டர் படி 2003 ஒரு தடவை அயோத்தியில் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க. 50க்கு மேலான செங்கல் அஸ்திவாரங்கள் மசூதிக்கு அடியில் இருந்ததை அப்போ கண்டுபிடிச்சாங்க. கோயில் தூண்கள் இருந்ததா நாங்கள் சொன்ன ஆய்வு முடிவுகளை நல்லா சப்போர்ட் பண்ணுது அந்த ஆய்வு. கோயில் உச்சியில் நிறுவக்கூடிய அமலகம் அப்படிங்கிற ஒரு கலசம், விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணீர் வடிஞ்சு போகிறதுக்கான ஒரு கால்வாய் மாதிரியான மகர் பிரணாளி, அது இதுன்னு இன்னொரு 263 கோயில் சார்ந்த ஐட்டங்களை அந்த இடத்துல கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்தார் உத்தரப்பிரதேச தொல்லியல் இயக்குனர் ராகேஷ் திவாரி. ஆக இத்தனை வருஷமாக நடந்த எல்லா அகழ்வாராய்ச்சி ஆய்வுகள் எல்லாத்தோட ரிசல்ட்டையும் நுணுக்கமாக பரிசீலனை செஞ்சு தான் பாபர் மசூதி இருந்த இடத்துல அதுக்கு முன்னால் ஒரு கோயில் இருந்தது அப்படிங்கிற இறுதி முடிவுக்கு வந்தது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அலகாபாத் ஹைகோர்ட்டோட லக்னோ பெஞ்சும் அதே முடிவுக்கு வந்தது தீவிரமான விசாரணைக்கு பிறகு. அகழ்வாராய்ச்சி ஏதாவது ஒரு தரப்புக்கு ஆதரவாக, அதாவது முஸ்லீம்களுக்கு ஆதரவாவோ இந்துக்களுக்கு ஆதரவாவோ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கோர்ட்டை விடவும் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI. அதுக்காக 52 முஸ்லீம் ஆய்வாளர்களை அந்த டீமில் சேர்த்துது. மொத்தமே 131 பேர். அதில் 52 பேர் முஸ்லீம்கள். அது மட்டும் இல்லை, தோன்றது, பொருட்களை எடுக்கிறது, அதை அடையாளம் பார்க்கறது, அதுக்கான காலத்தை கண்டுபிடிக்க சோதனை செய்கிறது,
அப்படின்னு அகழ்வு ஆராய்ச்சியினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கண்காணிக்க ஒரு குழுவையும் நியமிச்சது ஏஎஸ்ஐ. அந்த பாபர் மசூதி ஆக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இல்லை, அதோட அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், பிரதிநிதிகள், இவங்க எல்லாருடைய கண் முன்னாடி தான் அத்தனை ஆராய்ச்சி நடந்தது. சூரஜ் பகன், சுப்ரியா வர்மா, மோண்டல், ஜெயா மேனன் இவங்கெல்லாம் அந்த பிரதிநிதிகளில் அடக்கம். இதுக்கும் மேலே அது ராமர் கோயில் தான் நிரூபிக்க எதுவும் யாருக்கும் தேவையில்லை.